Taste the Daily. கோவையில் மாநகராட்சியுடன் தங்கள் பகுதிகளை இணைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சியுடன் 9 ஊராட்சிகள், 4 பேரூராட்சிகள் மற்றும் ஒரு நகராட்சி என 14 உள்ளாட்சி அமைப்புகள் இணைக்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் கோவை மலுமிச்சம்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த வியாபாரிகள் கருப்பு கொடி கட்டி ஒருநாள் அடையாள கடையடைப்பு போராட்டம் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை கண்டித்து திருச்சியில் வாகனங்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டும் பணிகள் துவங்கப்பட்டது. திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பாக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான மு. பரஞ்சோதி பெட்ட வாய்த்தலை கடைவீதியில் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர்களை ஒட்டினார். இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கீழக்கடையம் பகுதியில் குடிநீர் விநியோகம் முடங்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கீழக்கடையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 13 குக்கிராம பகுதிகளில் குடிநீரை விநியோகிக்கும் எல்லைப்புலி குடிநீர் நீரேற்றம் நிலையம் மற்றும் பொட்டல்புதூர் குடிநீர் நீரேற்ற நிலையம் முற்றிலும் செயலிழந்துள்ளதால் பொதுமக்கள் 2 மாதங்களாக குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் குடிநீருக்காக அலைகழிக்கப்படுவதாகவும் இதே நிலை நீடித்தால் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அலுவலகங்கள் முன்பு முற்றுகை மற்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசால் பொதுமக்களுக்கு முறையாக குடிநீர் கூட வழங்க முடியாதா என கேள்வி எழுப்பியுள்ளனர். மாதாபுரம் எல்லப்புலி ஜம்பில் இருந்து கீழக்கடையம் யூனியன் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வரக்கூடிய தண்ணி இது வரைக்கும் 45 நாள் 50 நாள் ஆகுது. சீரான குடிநீர் சப்ளை செய்ய முடியவில்லை. இதனால் மக்கள் மத்தியில் ஊராட்சி மன்றத்திற்கு பெரிய கெட்ட பேர் ஏற்படுகிறது. பொட்டல்புதூர் டு கடையம் கீழக்கடையம் வரக்கூடியதில் கிட்டத்தட்ட வாரத்துக்கு 1 முறை 2 முறை மட்டும்தான் வாரத்தில் இயக்குதாங்க. மீதி 4 நாட்களும் எல்லா பக்கம் அங்கே உடப்பு இருக்குது இங்கே உடப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர சீரான குடிநீர் விநியோகம் நடைபெறவில்லை.